ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கூட சேர்ந்து சமைக்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. நமக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீ செய்து காட்ட போகிறாங்க. நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் ஐஷு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம வியூவர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஹாய், என் பேர் ஐஸ்வர்யா அண்ட் ஐம் அ நீட் ஆஸ்பிரண்ட். அண்ட் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் ட்ராயிங்கும் நல்லா வரைவேன். அண்ட் இன்னைக்கு நான் யஷ்வந்த் கூட குக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு என்ன எங்களுக்காக செய்து காட்ட போகிறீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சொன்னீங்க. ஆமாம், இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை அண்ட் டேஸ்ட்டும் பண்ணதில்லை. ஸோ அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ப்ரான் மிட்டா செய்ய போகிறேன். இந்த ரெசிபி பண்ணணும் எப்படி தோணுச்சு? எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். சரி, ஓகே. எப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபி இல்லையா அது? இது ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான். முஸ்லிம்ஸ் நிறைய இது செய்வாங்க. ஓகே. ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே. எவ்வளோ எண்ணெய்? ஹாஃப் ஊற்றிக்கலாம். ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, சரி. அடுத்து மஸ்டர்ட் கடுகு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு எவ்வளோ போடணும்? இதில் ஹாஃப் போட்டுக்கலாம், பாதி, 1 ஸ்பூன். ஓகே, சரி. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு. அடுத்து சோம்பு. கடுகு பொரிந்ததன் பிறகு சோம்பு. ஆனால் எவ்வளோ? ஒரு ஸ்பூன். 1 ஸ்பூன் போதுங்களா? போதும். சரி. அப்புறம் ஆனியன். எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணணும்? இதில் 4 ஆனியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது ஓகே. 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஆட் பண்ணணுமா? இல்லை, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். சரி. எப்படி நல்லா பொன்னிறமாக வரணுமா இல்லை லேசாக வதங்கினா போதுமா? கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா. ஓகே. இப்போ தேங்காய், முந்திரி அண்ட் பச்சை மிளகா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் அரை மூடி தேங்காய் இருக்குது. இங்கே 3 பச்சை மிளகாய் இருக்குது. இது ஒரு 20 கிராம் முந்திரி இருக்குது. 3யும் சேர்த்து தண்ணி ஊற்றி தானே அரைக்கணும்? ஆமாம். இப்போ இது நம்ம தண்ணி அரைக்கணுமா இல்லை திக்காக அரைக்கணுமா? இல்லை, நம்ம இதை தண்ணியாகவும் அரைக்கலாம் இல்லை திக்காகவும் அரைக்கலாம். இப்போ நம்ம திக்காகவே அரைச்சிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரமாக வச்சுடுவோமா? ஓகே, சரி. இது வெங்காயம் வதங்கினது போதுமா? போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்? இது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்குது. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது நம்ம வதக்கணுமா ரொம்ப நேரம்? இல்லை, கொஞ்சம் நேரம் தான். சரி. இப்போ கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிட்டா? சரி. இது நம்ம நல்லா வெதக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. நல்லா தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு மாதிரி வெதக்கணும். ஓகே. தண்ணி இதை ஆட் பண்ணணுமா இல்லை அப்படியே வதக்கணும்? இல்லை, அப்படி நம்ம இந்த காய்கறி போடும்போது மட்டும் தண்ணி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். ஓகே. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? இப்போ நெக்ஸ்ட் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இருக்கு, ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம சில்லி பவுடர். எவ்வளோ ஆட் பண்ணணும்? இது ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கு. இது நம்ம ஆட் பண்ணி. சரி, ஓகே. அடுத்து இது கொஞ்சம் இதாகட்டும். ஓகே. இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எவ்வளோ? கொஞ்சம் ஹாஃப் போடுங்க போதும். இது 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகே. சரி. இப்போ ப்ரான் போட்டுடலாம். ஓகே. ப்ரான் எவ்வளோ? ப்ரான் இது 250 கிராம். 250 கிராம் ப்ரான். சரி. போதுமா இல்லை இப்போ வேறு ஆட் பண்ணணுமா? இல்லை, இது கொஞ்சம் இதாகும். சரி. இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும்? இது 1 கப்
காலிஃப்ளவர் இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கு. ஓகே ஆட் பண்ணிட்டா ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். சரி. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம அந்த பச்சை அவரைக்காயோடைய விதை இது. ஆமா. அதையும் ஆட் பண்ணிடுவோமா? இப்போ இது கொஞ்சமா இது வெதங்கிட்ட பிறகு நம்ம லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை குக் பண்ண வைக்கலாம். சரி. இப்போ நம்ம இதுல எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஆட் பண்ணிட்டா? ஓகே, இதுல நம்ம இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணலாம்? ஒரு half cup. சரி. இப்போ நல்லா கொதிக்கணுமா? ஆமா, இது நல்லா இப்போ கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். ஏன்னா காலிஃப்ளவரும் அந்த பச்சை மொச்சக்கட்டையும் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து அது நல்லா வெந்து வரும். ஓகே. இந்த ரெசிபி நீங்கள் எத்தனை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க? இது நான் ஒரு 1 டைம் செஞ்சுருக்கேன் வீட்டில். இப்போ தான் செகண்ட் டைம் நான் செய்கிறேன். ஓ சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நல்லா தான் வந்துச்சு. இது வந்து நீங்கள் வழக்கமாக வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபி தான்? ஆமாம், பாட்டி செய்வாங்க. ஓகே. அம்மாவும் செய்வாங்க. அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் நல்லா செய்கிற ரெசிபி அப்படின்னா என்ன? நான் பன்னீர் பட்டர் மசாலா. நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுவேன். பன்னீர் பட்டர் மசாலா ஸ்பெஷல். ஓ, எனக்கும் வந்து நான் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு லிட் போட்டு இதை மூடிடலாம். ஓகே, மூடிட்டா? இது எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்க போகிறோம்? இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சரி. நீங்கள் செய்கிறது எப்படி கிரேவி மாதிரி இருக்குமா இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்குமா? ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஓகே. எதுக்கு நல்லா இருக்கும்? இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணா வச்சுக்கலாம். சரி. இப்போ இது நல்லா 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஆமாம். அப்புறம் காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. காய்கறி மற்றும் இறால் எல்லாம் வெந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பச்சை மிளகா, முந்திரி அண்ட் கோகனட் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபுல் ஆட் பண்ணிட்டா? ஆட் பண்ணிடுங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றணுமா? இல்லை, தண்ணி ஆல்ரெடி தேவையான அளவு இருக்கு. சரி. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச பிறகு கம்ப்ளீட்டட். மூடி வைக்கணுமா? இல்லை, இது கொஞ்சம் இது. தேங்காய் ஆட் பண்ண பிறகு நல்ல ஸ்மெல் உங்களுக்கு வரது தெரியும். அப்பயே அது வந்து குக் ஆனது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அப்படியே எடுத்து வேற ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ ஃபைனலி நம்ம ப்ரான் மிட்டா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வழக்கமாக செய்கிற ப்ரான் ரெசிபிலேருந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நெஞ்சு இந்த மசாலா வந்து ரைஸாக இருக்கட்டும், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி செய்து காட்டினது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் என்ன இன்வைட் பண்ணதுக்கு இந்த ஷோ நான் நினச்சே பார்க்கல ஆக்சுவலி கூப்பிடுவீங்கன்னு. அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் எங்கள் கூட வந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா chefYKU@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth and Aishu. Thank you. Bye-bye.